கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 87 அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கிறேன். சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாய் இருக்கிறேன். உம்மால் வரும் திகில்கள் என் மேல் சுமந்திருக்கிறது. நான் மனம் கலங்குகிறேன் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? என் கஷ்டம் என்று முடியுமோ என்று நான் பேச விரும்புகிறேன். அப்படின்னு நீ கேள்வி கேட்டுருந்தனா உன் கஷ்டம் சீக்கிரத்தில் முடிய போகுதுன்னு இயேசுவின் நாமத்தினால உனக்கு அறிவிக்கிறேன். தாவீது சொல்றாரு, என் சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமா இருக்கிறேன்னு சொல்றார். நிறைய பேர் சொல்றாங்க, சின்ன வயசுல தான் பிரதர் கஷ்டம், வளர்ந்த போதாவது கஷ்டம் மாறும்னு நினைச்சேன், மாறலை. இப்பமாவது கஷ்டம் மாறும்னு நினைச்சேன், மாறவே இல்லை. என் கூடவே இது பிறந்துருச்சு போல பிரதர், நான் சாகும்போது தான் என் கஷ்டம் முடியும்னு சொல்லி நீ நினச்சிக்கிட்டு இருக்கலாம். யோசேப்பு நிறைய கஷ்டப்பட்டான் சின்ன வயசுல. தாவீது சின்ன வயசுல ஏகப்பட்ட கஷ்டத்தை கண்டான். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், உங்களுடைய கஷ்டங்களுக்கு தேவன் ஒரு முடிவை வச்சிருக்கிறார். யோசேப்பனுடைய கஷ்டம் அவனுக்கு ஒரு சில வயதில் தீர்ந்தது. தாவீதோடைய கஷ்டம் ஒரு சில வயதில் தீர்ந்தது. என் கஷ்டம் மட்டும் முடியவும் மாட்டுக்கு தீரவும் மாட்டுக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறையா? ஆண்டவர் சொல்றாரு, உன் கஷ்டம் முடிய போகுது. சங்கீதம் 129 ஒன்று சொல்லுகிறது, என் சிறு வயது தொடங்கி அநேக அந்தரம் என்னை நெருக்கினார்கள்னு இருக்கு. சின்ன வயசுல இருந்தே நீ வளரக்கூடாது, நீ படிக்கக்கூடாது, நீ முன்னேறக்கூடாது, நீ இப்படியே முடங்கி கடன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஜோம் பண்ணுறேன், எந்த மாந்திரிகத்தின் வல்லமைகளாக இருந்தாலும் நீ வளரக்கூடாதபடி, நீ எழும்பக்கூடாதபடி, நீ வாழ்க்கையில் எதையும் சாதிக்கக்கூடாதபடி, ஜீரோவா சூனியமா போகணும்னு வச்சிருந்த கட்டு உடையுது. தாவீது சொல்ற, நான் மனம் கலங்குகிறேன், ஆவியில பார்க்கிறேன். ஏதோ வாழ்றதுக்காக வாழ்றேன் பிரதர். ஒரு பிரதர் அன்னைக்கு என்கிட்ட சொல்ற, நான் சூசைட் பண்ணனா பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு தெரிஞ்சு நான் அமைதியா இருக்கேன் பிரதர். அப்போ அவருடைய என்ன சூசைட் பண்ணி செத்தரலாம் போல இருக்கு பிரதர். ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டு. லவ் பண்ண பொண்ணு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. படிப்பு வரல, ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் பாரமா இருக்கிறேனேன்னு அழுதுகிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் இருட்டறையில இருந்து அழுறீங்க. நிறைய பேர் ஐயோ மனத்தாழ்வுனால உங்களுக்குள்ளேயே நீங்க உங்களை வருத்திக்கிட்டு கையை கிழிச்சுக்கிட்டு இருட்டறைக்குள்ள இருந்து அழுது கொண்டு இருக்கிற. என் சின்ன வயசுல இருந்து கஷ்டம் என்ன போக மாட்டேங்குன்னு சிலர் சொல்லுவாங்க, இந்த பீடை இன்னையோட ஒளிஞ்சா நல்லா இருக்கும். அந்த கஷ்டம்தான் உங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினால ஒளியும். நீங்க எதுல எல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கெல்லாம் உயர்வு வரப்போகிறது. எதுல எல்லாம் நீங்க வேதனைப்பட்டீங்களோ அதுல எல்லாம் உங்களுக்கு உயர்வு வரப்போகுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இருக்கலாம். என் சின்ன வயசுல எல்லாம் நான் +2 படிக்கும்போது 2 மாதம் லீவில் கொத்தனார் கூட வேலைக்கு போனேன். எங்கள் சித்தப்பா தான் கொத்தனார். ஒரு 50 மூட்டை சிமெண்ட்டை தூக்கி, ஒரு மூட்டை சிமெண்ட் 50 கிலோ தூக்கி தலையில் தந்தாங்க. தலை கும்பாட்ட ஆடுற மாதிரி ஆடி 3வது படியிலேருந்து கீழே போட்டேன். இதுவரையும் பிறந்ததுலேருந்து கேட்காத கெட்ட வார்த்தையெல்லாம் அன்னைக்கு கேட்டேன். ஆமாம், நிறைய நாள் சாப்பாடு இல்லாமல் அப்படி பசிக்கும், யார்ட்டையும் கேட்க மாட்டேன், தண்ணியை குடிச்சிட்டு படுத்த நாட்களெல்லாம் உண்டு. ஆனால் அன்னைக்கு கஷ்டப்பட்டது இன்னைக்கு ஆண்டவர் நல்லா வாழ வச்சிருக்கிறார். 4 பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு வச்சிருக்கிறார்ல, இதை விட என்ன வேணும்? கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறப்பா. எல்லா தடைகளையும் மாற்றும். ஆவியில் பார்க்கிறேன், குடும்ப பொறுப்பு என் மேலே வந்துச்சுன்னு சமக்க முடியாமல் இருக்கிற மகனே மகளே, கர்த்தர் உன்னை தொடுகிறார். இந்த நேரத்தில் எல்லா நுகமும் அருந்து போகட்டும், அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே.
ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.